இன்னும் இவங்க நெகட்டிவாக சொல்கிறானே பழி வாங்குறாங்கன்னா நினைக்காதீங்க. உண்மையாகவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்குது இந்த ஹோட்டலில். இது ஒஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணும், இவங்களுக்கு இது பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ, அவ்வளோதான். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, துறைப்பாக்கம்ல இருக்க ஹிலால் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இங்கே வந்ததுக்கு காரணம் இவங்ககிட்ட மட்டன் மந்தி நல்லா இருக்கும் கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அதை சாப்பிட்டு பார்க்கலாம் வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ இவங்ககிட்ட வந்து பிளாட்டரில் ஒரு 4 வெரைட்டி ஆஃப் சிக்கன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளாட்டரும் ட்ரை பண்ணலாம் தான் முக்கியமாக வந்திருக்கும். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துறைப்பாக்கம் ரோட்டில் வந்தீங்கன்னா ஸோ ஏகேடிஆர் டவர் இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இந்த ரெஸ்டாரண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ வாங்க இவங்களோட மந்தி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். ஸோ வந்து உட்காந்துருக்கோம் மந்தி பிரியாணி அண்டு அந்த பிளாட்டருக்காக. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். அந்த மந்தி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகுறாங்க. 30 மினிட்ஸோட தாண்டியே போயிட்டுருக்கு. ஸோ அந்த மந்தி வந்து நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் செஞ்சு தருவாங்களாம், அதனால் ஆகுது அந்த டைமு. ஸோ வெயிட்டிங் ஃபார் மந்தி. ஆஃப்டர் 30 மினிட்ஸ்க்கு மேலே, 30 மினிட்ஸில் ஒரு 45 மினிட்ஸ் மேலே ஆச்சு. ஸோ மட்டன் மந்தி வந்துடுச்சு. மட்டன் மந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து போன் எலும்போட ஒரு கறி. ஸோ இந்த போர்ஷன் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த போர்ஷன் வந்து ஒரு ஆள் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மட்டன் மந்தி சாப்பிட ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சிங்க. நான் இந்த மாதிரி எந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணி சாப்பிட்டதுங்க, சரியா? ஸோ மட்டன் மந்தி ஒரு போர்ஷன் போடுவேன் அந்த மாதிரி. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 390 ருபீஸு, சரியா? ஒரு மட்டன் மந்தி போட்டாச்சு. அண்ட் வந்து இதில் வந்து ஒரு டொமேட்டோ கெச்சப் மாதிரி ஒரு கிரேவி கொடுப்பாங்க. ஸோ அது கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து மைனஸும் போட்டு சாப்பிடுங்கன்ட்டு ஸோ மைனஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு போர்ஷன் மட்டன் மந்தி போட்டு ஒரு மட்டன் வச்சு ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட் பைட். அண்ட் இந்த ரைஸஸ்லாம் வந்து நல்லா கொஞ்சம் வந்து உதிரியாக ஆனால் ட்ரையாக இருக்குது. லைட்டாக அந்த ஒரு மாதிரி கொழுப்பு மாதிரி இருக்கும், இல்லை. ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட் பைட். அப்படியே சாப்பிடுவோம். கேமராமேனுக்கெலாம் கொஞ்சம் கை உதறும், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, ரொம்ப நேரம் ஆச்சு வெயிட் பண்ணி. இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. பட் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதில் வந்து அந்த எப்படி சொல்கிறது, இஞ்சி பூண்டோட விழுதுலாம் அப்படியே வந்து ராவாக தெரியுது. பட் நான் நிறைய இடத்துல மந்தி சாப்பிட்ருக்கேன். மந்தி இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல. லைட்டாக ரொம்ப ட்ரையான மந்தியாக இருக்குது. எனக்கு மீட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக குக்காக இருக்குது மீட்லாம். பட்டு ட்ரைனஸாக இருக்குது. பட்டு இவ்வளோ ட்ரைனஸை நான் பார்த்ததே இல்லை. எப்பவுமே வந்து மந்தி வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். மட்டன் மந்தியோட எலும்பாக இருக்கட்டும், அதில் வர கறியாக இருக்கட்டும், ஜூஸியாக இருக்கும். பட் இது டோட்டலாகவே ட்ரையாக இருக்குது. சத்தியமாக எனக்கு புரியல என்னான்ட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா சிக்கன் கபாப் வந்து நம்ம கேமராமேன் ஆல்ரெடி போய் எடுத்துகிட்டே வந்துட்டார். இன்னும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல. ஷார்ட்டே எடுத்து வந்துட்டார் அவர் போய்ட்டு, இன்னும் கொடுக்கல எடுத்துகிட்டு வந்து. இன்னும் இவங்க நெகட்டிவாக சொல்கிறானே பழி வாங்குறாங்கன்னா நினைக்காதீங்க. உண்மையாகவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்குது இந்த ஹோட்டலில். கேட்டு தான் வந்தோம், நாங்கள் வரோம் அந்த மாதிரி வரட்டுமா அப்படின்னு. பட் வந்துமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா ஒரு சுமாரான மந்திங்க அது. டு பி ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப சுமாரான மந்தி. உப்பு கூட ஓகே, ஒரு டைம் அதிகமாக போடுவாங்க, ஒரு டைம் கம்மியாக போடுவாங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து இது கொஞ்சம் ட்ரையான மந்தியாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது மந்தி. இத்தனைக்கும் நாங்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் சமைச்சு கொடுக்குறாங்க. அப்படி சமைச்சு கொடுத்துமே ரொம்ப ட்ரை. நான் இவ்வளோ இஞ்சி பூண்டு விழுதுலாம் ஒரு மட்டன் மந்தியில் பார்த்ததே இல்லை, மேலோட்டமாகவே பார்த்ததில்லை. அண்ட் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கும். ரைஸ் பார்க்கும்போது நம்ம எடுக்கும்போது ஜூஸியாக இருக்கும். ஜூஸினஸும் மிஸ்ஸிங்கு. ஸோ அண்ணன் வந்து சூப் வேறு வச்சுட்டு போகிறாரு. ஸோ இந்த சூப்பையும் ரொம்ப சூடாகுது, அப்புறமா குடிப்போம். ஒரு சூப்பு ஒன்றுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனால். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்தோன்னே டக்குன்னு எல்லாமே கொடுக்கணும். சர்வீஸ் டக்குன்னு பண்ணோம். ரொம்ப ஸ்லோ சர்வீஸ் பண்ணிட்டு கேட்ட அப்புறம் தான் கொடுக்குறாங்க. எங்கேயா சிக்கன் எங்கேயான்னு கேட்குறேன். இன்னும் அந்த சிக்கன் பிளாட்டர் வரல. நான் போவேன், ஏங்க இந்த சிக்கன் தக்காளி சட்னியை போட்டு கொஞ்சம் சாப்பிட்டு போவோம் எப்படி இருக்குன்னு. இதுவாச்சு ரொம்ப ஓகே. இதுவும் நான் ஒரு யூடியூப் வீடியோ தான் பார்த்துட்டு வந்தேன், நல்லா இருக்குன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபைனலாக பிளாட்டரும் வந்துச்சு, கொடுங்க பாய். ஸோ இது கிட்ட காமிச்சிங்க. இது பார்த்திங்கன்னா வந்து 660 ருபீஸ் வருது. ஸோ இது ஒரு பிளாட்டர் வாங்கியிருந்தோம். ஸோ நம்ம அகெயின் வந்து கொஞ்சம் மட்டன் மந்தி போடுவோம், ஏன்னா வேறு வழி இல்லை, இதான் சாப்பிட்டாகணும். ஸோ வந்து கல்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கனா லெக் பீஸோட. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். இது கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது, நல்லா பட்டர்லாம் போட்டிருக்காங்க, நல்லா ஜூஸியாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணுவோம் மட்டன் மந்தியோட வச்சு ஃபர்ஸ்ட் பைட். இதே மட்டன் மந்தியோட வச்சு சாப்பிட்னா தனியாக சாப்பிட்லாமே, நல்லாயிருக்கு. ஸ்பைசஸாக இல்லை. இந்த மேலே வந்து பட்டர் போட்டிருக்காங்க,
இது லைக் வந்து இந்த மசாலா எப்படி இருக்குன்னா, இந்த உப்பு கறிலாம் செய்வாங்க. இந்த கறி மீட்டை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடுவாங்களா, அப்போ ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவரில் இருக்குது. கல்பி கபாப் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் டிக்கா. ஸோ சிக்கன் டிக்காவோட கலர் தான். அது வந்து கறி வந்து நல்லா சாஃப்டாக பாருங்க, அப்படியே உடஞ்சிச்சு. இது பிடிச்சிருக்கு எனக்கு. எங்கள் இது கூட வந்து க்ரீன் சட்னி தொட்டு ஒரு வாய்ப்பலாம். க்ரீன் சட்னி சூப்பராக இருக்குதுங்கப்பா, நல்லா இருக்குது. அந்த ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்கும். அது இது அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து மலாய் சிக்கன். மலாய் சிக்கனும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, மெத்தெல்லாம் சாஃப்டாக இருந்தது. ஸோ இதை வந்து மைனஸ் கூட தொட்டு ஒரு பிட் சாப்பிடுவோம். மலாய் சிக்கன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குது. நான் நினச்சேன் ஹார்டாக இருந்தது, சுமாராக இருக்கும் நினச்சேன், பட் நல்லா இருக்குது. ஃபென்டாஸ்டிக்காக ஊற்றிருக்காங்க. அண்டு இன்னொரு சிக்கனு எல்லாமே ஹார்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இதை வந்து சாப்பிடுவோம். ஸோ வந்து இந்த பிளாட்டர் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக சாப்பிட்ட சிக்கனும் சூப்பராக இருக்குது. இந்த பிளாட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கம்பேர்ட் டு மந்தி எதுவுமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு மந்திலாம் அவ்வளோவா ட்ரை பண்ணக்கூடாது. மந்தி சுமார் இதெல்லாம் நல்லா இருக்குது. அண்ட் அண்ணன் வந்து ஜூஸும் கொடுத்து இது சூப் கொடுத்துருந்தாரு. சூப்பும் ஒரு வாய் ட்ரை பண்ணுறோம். சூப் நல்லா இருக்குங்க. சூப் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பு இது கூட கலந்தே சாப்பிடலாம் போல இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. தக்காளி சட்னிக்கு பதிலாக சூப்பை கொடுத்துருக்கலாம் அவர். சூப்போட சாப்பிடுவோம். சூப்போட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது, காரம் நல்லா இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு விதமான மசாலா போட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்ல வரல, மசாலா சூப்பராக இருக்குது. அந்த சூப்புக்கே அந்த மசாலா வந்து ஒரு ஃப்ளேவரபிள் சூப்பராக வருது. ஸோ இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ. ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு வந்து வெளில பேலன்ஸாக ஒரு ரிவ்யூ கொடுத்துட்றேன். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நான் வந்து இவங்ககிட்ட சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ சாப்பிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சிக்கன் பிளாட்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த 690 ருபீஸ்க்கு ஒர்த்தா அப்படி கேட்டிங்கன்னா செம்ம ஒர்த்து. ஏன்னா அதில் போட்டிருக்க மசாலா நல்லா இருந்தது. பட் ஒரே ஒரு டிசப்பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் மந்தி. ஏன்னா நான் மட்டன் மந்தி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் தான் இங்கே முக்கியமாக வந்தது. பட் மட்டன் மந்தி வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜ். அண்ட் சர்வீஸ் அதை விட ஆவரேஜ். அவங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் நான் 1 மணிக்கு வந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3:45 ஆகுது. ஸோ இப்போ தான் நாங்கள் வெளியே போகிறோம். ஸோ அதை மட்டும் அவங்க பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணும், இவங்களுக்கு இது பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ, அதுதான் கொடுக்கணும், நம்ம வியூவர்ஸ்க்காக கொடுக்கணும்னு கொடுத்துட்டேன். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் பாய்.